அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வருக. இன்று தமிழ்நாட்டில் பலரை எரிச்சலூட்டும் ஒரு விஷயத்தில் நாம் மூழ்கப் போகிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியம் அல்லது டிஎன்இபியின் மோசடிகள் மற்றும் நிழலான நடைமுறைகள். எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் மின்சார கட்டணம் அதிகரிப்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் இணைப்பு மர்மமான முறையில் வேறொருவருடன் இணைக்கப்பட்டு அதற்கு பணம் செலுத்துவதில் சிக்கிக் கொண்டிருக்கலாம் பழக்கமாக தெரிகிறது, இல்லையா? சரி, இதிலே இருங்க. ஏன் இது நடக்குது, ஏன் உள்ளூர் ஊழியர் அரசியல் காரணம்னு நான் சொல்ல போறேன். மிக முக்கியமாக டிஎன்இபியின் சொந்த குறை தீர்க்கும் முறையை பயன்படுத்தி எப்படி எதிர்த்து போராடலாம்னு சொல்ல போறேன். ஆரம்பிக்கலாம். சரி, டிஎன்இபி மோசடிகள்ல என்ன பிரச்சனை? இத கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சு நீங்க ஒவ்வொரு மாசமும் மின் கட்டணத்தை செலுத்துறீங்க. அப்புறம் ஒரு நாள் பாம், உங்க பில் வார 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயா உயரும். உங்கள் மீட்டரை பரிசோதித்து பாருங்கள், அளவீடுகள் கூட பொருந்தவில்லை. அல்லது மோசமாக உங்கள் இணைப்பு உங்கள் அண்டை வீட்டாருடன் இணைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்து அவர்களின் கட்டணத்தையும் செலுத்துகிறீர்கள். இது ஒரு தடுமாற்றம் மட்டுமல்ல, பல நேரங்களில் இது உள்ளூர் ஊழியர் அரசியலுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஏன் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பது இங்கே. சில உள்ளூர் டிஎன்இபி ஊழியர்கள், அனைவரும் அல்ல, ஆனால் சில மோசமானவர்கள் மீட்டர் அளவீடுகளை சேதப்படுத்தலாம் அல்லது இணைப்புகளை ஒன்றிணைத்து கூடுதல் பணத்தை பெற அல்லது மதிப்பெண்களை தீர்க்கலாம். ஒருவேளை அவர்கள் சில வீடுகள் அல்லது வணிகங்களுடனான ஒப்பந்தங்களை குறைத்து உங்களை போன்ற நேர்மையான நுகர்வோரை உயர்த்தப்பட்ட பில்களில் சிக்க வைக்கலாம். இது சந்தேகத்திற்குரியது, இது நியாயமற்றது. நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக இது நடக்கிறது. தவறான அளவீடுகள், இணைக்கப்பட்ட இணைப்புகள் அல்லது மீட்டர்கள் கூட படிக்கப்படாமல் இருப்பது, இவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களிடமிருந்து நான் கேள்விப்பட்ட உண்மையான புகார்கள். மிக மோசமான பகுதி, உங்கள் உள்ளூர் டிஎன்இபி அலுவலகத்தை நீங்கள் அழைக்கும் போது அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள் அல்லது உங்களை குறை கூறுகிறார்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம், இதை சரி செய்ய ஒரு வழி இருக்கிறது. சரி, இதோ ஒரு நல்ல செய்தி. இந்த பிரச்சனைகளை சமாளிக்க டிஎன்இபி இடம் ஒரு அமைப்பு உள்ளது, நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றம் அல்லது சிஜிஆர்எஃப். இந்த மோசடிகளுக்கு எதிரான உங்கள் ஆயுதம் இதுதான். அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை படிப்படியாக உங்களுக்கு விளக்கப் போகிறேன். நினைவின்படி 1. உங்கள் ஆதாரத்தை சேகரிக்கவும். புகார் அளிப்பதற்கு முன் ஆதாரங்களை சேகரிக்கவும். உங்கள் மீட்டரின் அளவீட்டை காட்டும் புகைப்படத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். திடீர் உச்சத்தை காட்ட உங்கள் பழைய பில்களை கையில் வைத்திருங்கள். இணைக்கப்பட்ட இணைப்பு இருப்பதாக நீங்கள் சந்தேகித்தால் உங்கள் நுகர்வோர் எண்ணை, அது உங்கள் பில்லில் உள்ள 12 இலக்க ஐடி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது வேறொருவரின் பயன்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். ஆதாரம் இங்கே உங்கள் சக்தி. இதன்படி 2. முதலில் அடிப்படைகளை முயற்சிக்கவும். டிஎன்இபியின் உதவி எண்ணை 1992 அழைக்கவும் அல்லது முடிந்தால் உங்கள் பிரச்சினை மற்றும் புகைப்படத்துடன் 9944585811க்கு வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பவும். அதை சரி செய்ய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஆனால் அவர்கள் உங்களை புறக்கணித்தால் அல்லது உள்ளூர் அலுவலகம் அரசியல் செய்ய தொடங்கினால், இது அடிக்கடி நடக்கும். அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள். இதன்படி 3. சிஜிஆர்எஃப்-இல் முறையான புகாரை பதிவு செய்யவும். ஒவ்வொரு டிஎன்இபி விநியோக வட்டத்திலும் ஒரு நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றம் உள்ளது. நீங்கள் உங்கள் புகாரை ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் தாக்கல் செய்யலாம். ஆன்லைனில் டாங்கெட்கோ வலைத்தளத்திற்கு செல்லவும், அதாவது www.tangedco.in. உங்கள் நுகர்வோர் எண்ணுடன் பதிவு செய்து நுகர்வோர் புகார் பிரிவின் கீழ் உங்கள் குறையை சமர்ப்பிக்கவும். ஆஃப்லைனா? உங்கள் உள்ளூர் கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்திற்கு சென்று உங்கள் புகாரை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கவும். இணைப்பு ஐயில் உள்ள வடிவமைப்பை பயன்படுத்தவும். நான் அதை கீழே இணைப்பேன். உங்கள் ஆதாரங்களை இணைக்கவும். சார்பு உதவி குறிப்பு. எல்லாவற்றையும் குறிப்பிடவும். தவறான அளவீடுகள், இணைக்கப்பட்ட இணைப்பு மற்றும் உள்ளூர் ஊழியர்கள் சரங்களை இழுக்கிறார்கள் என்று நீங்கள் சந்தேகித்தால் கூட சிஜிஆர்எஃப் உங்கள் புகாரை 7 நாட்களுக்குள் ஒப்புக்கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் விசாரிப்பார்கள். அவர்கள் மேற்பார்வை பொறியாளர் உட்பட 3 பேர் கொண்ட குழு. எனவே உள்ளூர் அரசியல் அவர்களுடன் குழப்பமடைவது கடினம். படி 4. தேவைப்பட்டால் மேல்முறையீடு செய்யுங்கள். சிஜிஆர்எஃப் அதை தீர்க்கவில்லை என்றால் அல்லது அவர்களின் முடிவில் நீங்கள் அதிருப்தி அடைந்தால் அதை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் உள்ள மின்சார குறைதீர்ப்பாளரிடம் எடுத்துச் செல்லுங்கள். சிஜிஆர்எஃப்-இன் தீர்ப்பிற்கு பிறகு இந்த மேல்முறையீட்டை தாக்கல் செய்ய உங்களுக்கு 30 நாட்கள் அவகாசம் உள்ளது. இது இலவசம். மேலும் அவர்கள் இதை பரிசீலிக்க சட்டப்பூர்வமாக கடமைப்பட்டுள்ளனர். இதோ சில கூடுதல் குறிப்புகள்.
டிஎன்இபிக்கு வரும் ஒவ்வொரு அழைப்பு, செய்தி அல்லது வருகையின் பதிவுகளை எப்போதும் வைத்திருங்கள். கண்ணியமாக ஆனால் உறுதியாக இருங்கள். அவர்கள் உங்களை புறக்கணிக்க விடாதீர்கள். நீங்கள் மிகவும் பிடிவாதமான உள்ளூர் அலுவலகத்தை கையாளுகிறீர்கள் என்றால், அதே பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய அண்டை வீட்டாருடன் இணைந்து பணியாற்றுங்கள். எண்ணிக்கையில் பலம் இருக்கிறது. பாருங்கள், இந்த மோசடிகள், இணைக்கப்பட்ட இணைப்புகள், தவறான அளவீடுகள், உள்ளூர் ஊழியர் அரசியல், அவை வெறுப்பூட்டுகின்றன. ஆனால் நீங்கள் சக்தியற்றவர்கள் அல்ல. சிஜிஆர்எஃப் ஒரு காரணத்திற்காக உள்ளது, மேலும் அது ஏராளமான மக்களுக்கு வேலை செய்துள்ளது. எனவே எதிர்த்து போராடுங்கள், நியாயமானதை பெறுங்கள், டிஎன்இபியை பொறுப்பேற்கச் செய்வோம். நன்னேன். இன்றைக்கு அவ்வளவுதான் நண்பர்களே. நீங்கள் ஒரு டிஎன்இபி மோசடியை சமாளித்திருந்தால் அல்லது குறை தீர்க்கும் முறையை பயன்படுத்தியிருந்தால், உங்கள் கதையை கருத்துகளில் இடுங்கள். அதை கேட்க நான் விரும்புகிறேன். எந்த புதுப்பிப்பையும் தவறவிடாமல் இருக்க லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை கிளிக் செய்யவும் மறக்காதீர்கள். சிஜிஆர்எஃப் படிவம் மற்றும் டிஎன்இபி வலைத்தளத்திற்கான இணைப்புகள் விளக்கத்தில் உள்ளன. அடுத்த முறை வரை புத்திசாலித்தனமாக இருங்கள், சக்தியுடன் இருங்கள். விரைவில் சந்திப்போம்.